Hello learners, welcome to Learn Tamil through English. In this video, you are going to learn daily usage Tamil sentence. So before going to see this video, if you want to take our spoken Tamil class, contact this WhatsApp number for course details. So let's get into the video. First sentence, I could have gone to office. In Tamil, you have to tell, நான் இன்னைக்கு office போயிருக்கலாம். Here, could have, which means இருக்கலாம். Could have gone, போயிருக்கலாம். போய் இருக்கலாம். டு ஆஃபீஸ், ஆஃபீஸுக்கு. டுடே மீன்ஸ் இன்னைக்கு. ஐ மீன்ஸ் நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போயிருக்கலாம். ஹீ குட் ஹாவ் கான் டு ஆஃபீஸ். ஸோ ஹீ குட் ஹேஸ் கான் டு த ஆஃபீஸ் விச் மீன்ஸ் அவர் இன்னைக்கு ஆஃபீஸ் போயிருக்கலாம். சப்போஸ் ஹியர் த சப்ஜெக்ட் இஸ் ஷீ மீன்ஸ் அவள் ஆஃபீஸ் போயிருக்கலாம். அவள் இன்னைக்கு ஆஃபீஸ் போயிருக்கலாம். தே குட் ஹாவ் விச் மீன்ஸ் அவங்க இன்னைக்கு ஆஃபீஸ் போயிருக்கலாம். வி குட் ஹாவ் நாங்கள் இன்னைக்கு ஆஃபீஸ் போயிருக்கலாம். யூ குட் ஹாவ் கம் ஹியர் எஸ்டர்டே. நீங்கள் நேற்றே இங்கு வந்திருக்கலாம். எஸ்டர்டே மீன்ஸ் நேற்று. ஹியர் மீன்ஸ் இங்கே. ஸோ ஹியர் த சப்ஜெக்ட் இஸ் யூ. யூ மீன்ஸ் நீங்கள். சப்போஸ் ஹியர் த சப்ஜெக்ட் இஸ் ஐ மீன்ஸ் யூ ஷுட் டெல் நான் நேற்று இங்கே வந்திருக்கலாம். சப்போஸ் த சப்ஜெக்ட் இஸ் ஹீ மீன்ஸ் அவர் நேற்று இங்கே வந்திருக்கலாம். ஷீ மீன்ஸ் அவள் நேற்று இங்கே வந்திருக்கலாம். He could have asked me directly. Here the subject is he. So you have to add our. என்கிட்ட மீ மீன்ஸ் என்னிடம். டைரக்ட்லி மீன்ஸ் நேரடியாக. ஸோ ஆஸ்க்டு, குட் ஹாவ் ஆஸ்க்டு விச் மீன்ஸ் கேட்டு இருக்கலாம். சப்போஸ் த சப்ஜெக்ட் இஸ் ஷீ மீன்ஸ் அவள். இஃப் தட் பர்சன் இஸ் எங்கர் தென் யூ கேன் டெல் அவள் என்கிட்ட நேரடியாக கேட்டு இருக்கலாம். த ரெஸ்பெக்ட் ஃபார்ம் இஸ் அவங்க என்கிட்ட நேரடியாக கேட்டு இருக்கலாம். ஐ குட் ஹாவ் ஆஸ்க்டு ஹிம். ஸோ ஹியர் ஐ மீன்ஸ் நான். ஆஸ்க்டு ஹிம் நான் அவர்கிட்ட. ஹிம் மீன்ஸ் அவர்கிட்ட நேரடியாக கேட்டு இருக்கலாம். You could have talked to your mother about this. About this, இதை பற்றி. To your mother, உங்கள் அம்மா கிட்ட. ஸோ யுவர் மீன்ஸ் உங்கள், மதர் மீன்ஸ் அம்மா கிட்ட. ஸோ டு யுவர் மதர், நீங்கள் இதை பற்றி அம்மா கிட்ட, உங்கள் அம்மா கிட்ட பேசி இருக்கலாம். could have talked. Then we could have bought that. நாம் அதை வாங்கி இருக்கலாம். I could have bought that. நான் அதை வாங்கி இருக்கலாம். He could have bought that. அவர் அதை வாங்கி இருக்கலாம். She means அவங்க அதை வாங்கி இருக்கலாம். ஸோ bought here could have bought, வாங்கி இருக்கலாம். could have helped us, உதவி செய்திருக்கலாம். or else help பண்ணி இருக்கலாம். in Tamil help means உதவி. ஸோ உதவி செய்திருக்கலாம் or else help செய்திருக்கலாம் or else பண்ணி இருக்கலாம். செய்திருக்கலாம் or else பண்ணி இருக்கலாம் which gives the similar meaning. ஸோ she அவள். the respect form is அவங்க. they could have means also அவங்க. we could have நாம உதவி செஞ்சிருக்கலாம். I could have நான் உதவி செய்திருக்கலாம். You could have finished the work earlier. Earlier means முன்னாடியே or is முன்னதாக. Could have finished முடித்திருக்கலாம். The work means வேலை. நீங்கள் முன்னாடியே வேலையை முடித்திருக்கலாம். அவர் முன்னாடியே வேலையை முடித்திருக்கலாம். For the subject is he. So suppose she means அவங்க முன்னாடியே வேலையை முடித்திருக்கலாம். I could have finished நான் முன்னாடியே வேலையை முடித்திருக்கலாம். Then he could have sent us courier. அவர் நமக்கு கொரியர் அனுப்பி இருக்கலாம். he could have. ஸோ அவர். ஸோ sent, here the verb is sent. ஸோ அனுப்பி இருக்கலாம். நான் அவருக்கு கொரியர் அனுப்பி இருக்கலாம். I could have sent him courier. ஸோ him means அவருக்கு. ஸோ நான் அவருக்கு கொரியர் அனுப்பி இருக்கலாம். we could have sent, நாம் கொரியர் அனுப்பி இருக்கலாம். I could have stayed at your house. நான் உங்கள் வீட்டிலையே தங்கி இருக்கலாம். at your house. your house means உங்கள் வீடு. at your house, உங்கள் வீட்டில். could have stayed, தங்கி இருக்கலாம். stay means தங்கு. ஸோ could have stayed, தங்கி இருக்கலாம். we could have stayed at your house. நாங்கள் உங்கள் வீட்டிலையே தங்கி இருக்கலாம். he could have stayed at your house. அவர் உங்கள் வீட்டிலையே தங்கி இருக்கலாம். we could have met yesterday but I was busy. நாம் நேற்றே மீட் பண்ணியிருக்கலாம் or else சந்தித்திருக்கலாம். in proper Tamil could have met which means சந்தித்திருக்கலாம். but you can tell meet பண்ணியிருக்கலாம். மீட் பண்ணியிருக்கலாம். yesterday means நேற்று. we means நாம. ஸோ நாம நேற்று மீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் but means ஆனால். I was busy, நான் பிஸியாக இருந்தேன். you could have cleaned the house today. நீங்கள் இன்னைக்கு வீட்டை சுத்தம் பண்ணியிருக்கலாம். you could have. ஸோ ஹியர் த சப்ஜெக்ட் இஸ் யூ. யூ மீன்ஸ் நீங்கள். could have cleaned, சுத்தம் பண்ணி இருக்கலாம். ஹவுஸ் மீன்ஸ் வீடு. டுடே மீன்ஸ் இன்னைக்கு. நீங்கள் இன்னைக்கு வீட்டை சுத்தம் பண்ணியிருக்கலாம். we could have invite him to the party. நாம் அவரையும், him to, அவரையும் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்கலாம். he could have invite her to the party. அவர்
அவர் அவரையும் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்கலாம். ஐ குட் ஹாவ் இன்வைட் ஹிம் டு த பார்ட்டி. நான் அவரை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்கலாம். தே குட் ஹாவ் இன்வைட். அவங்க நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கலாம். ஹீ குட் ஹாவ் லாஸ்ட் ஹிஸ் கீஸ் சம்வேர் எல்ஸ். அவர் வேற எங்கேயோ சாவியை தொலைத்திருக்கலாம். ஹீ குட் ஹாவ் லாஸ்ட். அவர், ஹீ மீன்ஸ் அவர், குட் ஹாவ் லாஸ்ட் எங்கேயோ தொலைத்திருக்கலாம். ஸோ எங்கேயோ மீன்ஸ் சம்வேர் எல்ஸ். சம்வேர் எல்ஸ். அவர் வேற எங்கேயோ சாவியை தொலைத்திருக்கலாம். ஐ குட் ஹாவ் லாஸ்ட் த கீ சம்வேர் எல்ஸ். நான் வேற எங்கேயோ சாவியை தொலைத்திருக்கலாம். ஷீ குட் ஹாவ் லாஸ்ட் த கீ சம்வேர் எல்ஸ். அவர் வேற எங்கேயோ சாவியை தொலைத்திருக்கலாம். தே குட் ஹாவ் லாஸ்ட் மீன்ஸ் அவங்க வேற எங்கேயோ சாவியை தொலைத்திருக்கலாம். தென் ஐ குட் ஹாவ், நான் வேற எங்கேயோ சாவியை தொலைத்திருக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் சாவி யூ கேன் டெல் எனி அதர் ஆப்ஜெக்ட் லைக் டாக்குமெண்ட், வேலட், பர்ஸ், லைக் தட். Then he could have lost his keys. So sorry. So I hope all these sentences is useful for you. If it is so, please click like button, share with your friends and family members who wants to learn Tamil. See you next video. Before that, if you want to take our spoken Tamil class, contact this WhatsApp number. Thanks for watching. Nandri.